ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் மைக்ரோ டாஸ்கில் ஒர்க் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் இன்ஸ்டாவில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் இது மாதிரியான வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஷோ ஆகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் ஷேர் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கு நான் டுடே டாஸ்க் பேஜ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். செகண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு டாஸ்க் பேஜில் போயிட்டு நாம் நம்மளோட டாஸ்க்கை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்மளோட டாஸ்க் பேஜ்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, அதே தான் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த எல்லா டாஸ்க்லையுமே அமேசான் ஆப் அல்லது வெப்சைட் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன்ஸ் அதே தான். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு பிறகு ஸ்டெப் 4ல் பார்த்துக்கோங்க, நாம் எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளோட ப்ரொஃபைல் பேஜில் போயிட்டு ஷேர் பண்ணும் பொழுது மறக்காமல் ஆஷ் அந்த ஜென் ரிவ்யூஸ் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம அதை ஆட் பண்ணி ஆகணும். அது மிஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு டாஸ்க் அமௌண்ட் ஆட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்போது நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, நான் அதை டச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டச் பண்ணிட்டா இப்படி வரும். இப்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ப்ராடக்ட் வந்துருச்சு. நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இப்போது இங்கே ரைட் அ கேப்ஷன், அதுக்கு நம்ம எதனா அது கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? நான் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எழுதிட்ட பிறகு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஹேஷ் அது கொடுத்துட்டு நான் ஜென் ரிவ்யூஸ் அதை டைப் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே லைனாக ஷோ ஆகும் பாருங்க. நம்ம அந்த வேர்ட்ஸில் கொஞ்சம் டைப் பண்ண பிறகு அது கீழே அப்படியே நமக்கு இங்கே பாருங்கள் ஜென் ரிவ்யூஸ் அப்படின்றது ஷோ ஆகும். நான் அதை எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிட்டோன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட ப்ரொஃபைல் பேஜில் ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். பாருங்கள், போஸ்ட் ஷேர் ஆகுது. இன்ஸ்டாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பண்ணிக்கலாம், ஷேர் சாட்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்ககிட்ட எது இருக்கோ அது பண்ணிக்கலாம். இப்போது நான் லிங்க் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஆரோ இருக்குது அப்படி இல்லையா, அதை நான் டச் பண்ணுறேன். அதை டச் பண்ணிட்ட பிறகு பாருங்க, இங்கே கீழே ஷேர் அதுக்கு பக்கத்துல காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த காப்பி லிங்க் அப்படின்றத டச் பண்ணிட்டு லிங்கை காப்பி பண்ணிட்டேன். இப்போ லிங்க் காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ்ல என்னோட ப்ரொஃபைல் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த யூஆர்எல் கோடை சப்மிட் கொடுக்க போறேன். நான் டைட்டில் கொடுத்துறேன், அமேசான் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் தான். நான் இதில் போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். இப்போ நான் காப்பி பண்ண யூஆர்எல் லிங்கை ஷேர் பண்ணிட்டேன். அதாவது டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, அமௌண்ட் செக் பண்ணுறதுக்கு நான் பே அவுட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்கிட்டேன். என்னோட 15 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. நீங்களும் இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.